ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி பற்றி, அதாவது மியூச்சுவல் ஃபண்டு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எனக்கு வந்து சில விஷயங்கள், அதாவது எனக்கு சில விஷயங்களில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 5-6 வருஷமாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு பற்றி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச எக்கனாமிஸ்ட் இருக்காங்க. பட் வந்து எனக்கு என்ன தெரியுதோ அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது, எங்கே ஓப்பன் பண்ணுறது, இதில் வந்து பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. அதற்கான விடையாக அந்த வீடியோ இருக்கும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எஸ்ஐபி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தான். அதாவது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை நம்ம வந்து மாதமோ தினமோ வாரமோ சேமிக்கக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் தான். இது வந்து ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சேமிப்பு திட்டத்தில் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 வருடங்களாக சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். இது வந்து லாங் டேர்மாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 7 வருஷம் சொல்கிறாங்க. நான் வந்து 10 வருஷத்துலேருந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த எஸ்ஐபி போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிட்டையர் ஆகும்போது கையில் அமௌண்ட் கிடைக்கணுமா, அல்லது வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வேணுமா, அல்லது மேரேஜுக்காக வேணுமா, எதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளானை வந்து கோலை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐபி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது நான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும், ஹையர் எஜுகேஷன் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்காகவும், மேரேஜுக்காகவும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன், எஸ்ஐபி வந்து போட்டுட்ருக்கிறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடியது தான். இது பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப டவுனாக இருக்குது, இதிலெல்லாம் பணம் போட்டிங்கன்னா உங்கள் பணம் வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு ஒரு சைடு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கும்போது உங்களுடைய சேமிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து தொடர்ந்து சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். ஷேர் மார்க்கெட் வந்து தெரியல, நம்மளுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து பேங்க்கில் வந்து செப்பரேட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பியில் இருக்குது, அல்லது வந்து ஐஓபியில் இருக்குது, ஐசிஐசியில் எந்த பேங்க்கில் இருந்தாலும் எல்லா பேங்க்லையுமே இந்த எஸ்ஐபி அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போய் கேளுங்க. அங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி எஸ்ஐபி போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து 100 ரூபாயிலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். குறைவான அமௌண்ட்டு வந்து நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் செப்பரேட்டாக, அதாவது எஸ்ஐபிக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தாலே போதும். பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் எஸ்ஐபி பண்ண முடியுமா அப்படின்னா ஆப் மூலமாக நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் மூலமாக பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியாது, அதனால் நான் அதை வந்து ஜட்ஜஸ் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க ஆப் மூலமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் மூலமாக போகக்கூடிய கமிஷன் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு. எத்தனை நாளைக்கு நம்ம வந்து ஆப்பை நம்பி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து ஆப் மூலமாக தான் சேவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்மளுக்கு பேங்க்கில் ஒரு 1% வந்து கமிஷன் போனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பேங்க் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். டைரெக்டாக வந்து ஆப் மூலமாக பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் நிறைய ஆப்பெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது மூலமாகவும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பணம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து தனி அக்கௌண்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பணம் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபார்ம் எழுதி பேங்க்கில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ 7ஆம் தேதி 10ஆம் தேதினா 10ஆம் தேதி வந்து அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆயிடும், நம்ம அக்கௌண்ட்லேருந்து இந்த எஸ்ஐபிக்கான அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக என்ன ஆகிடும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு இருக்காங்களாம், அவங்க தான் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த பேங்க் போனாலும் பேங்க்கில் வந்து பேங்க் மேனேஜர் இருக்காங்களே, அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டுகளை வாங்குறது, அதை எப்படி வாங்கலாம், எது வந்து வாங்கினா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குறதுக்குன்னு ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்களாம். அவங்க தான் நமக்காக நம்ம பணத்தை வச்சு அவங்க வந்து ஃபண்ட்ஸை வந்து வாங்கி வைக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து ஆர்பிஐக்கு கீழே வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அதுக்கு கீழே வர்றவங்க தான் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ். அதனால் ஆர்பிஐக்கு கீழே வர்றதுனால வந்து இது வந்து நம்ம வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு கீழே தான் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பான
பாசிட்டிவானதாக இருக்கும். இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா 12லேருந்து 15% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் லோ ரிஸ்கில் இருக்கிறதுனால நான் வந்து இதில் தொடர்ந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ₹500 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு ₹1000 போடுறீங்க அப்படின்னா ஒரு 15 வருஷம் போடுறோன்னா 5,04,576 நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம். ஆனால் அதுவே 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ₹1000 போடுறோம் அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ₹5,04,576 கிடச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்ச ஒரு அமௌண்ட்டு. ₹1000 மாதம் மாதம் கட்டுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து குறைவான அமௌண்ட்டு. ஆனால் இந்த மாதிரி லட்சங்களில் நம்மளால் சேமிக்க முடியும். இந்த ஃபண்டு வந்து என்ன ஃபண்டை வந்து நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு ஃபண்டை பற்றி முழுமையாக கண்டிப்பாக உண்மையை சொல்லணும்னா தெரியவே தெரியாது. பேங்க்கில் என்னுடைய வெல்விஷர் தான் சொன்னாங்க இந்த ஃபண்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹைப்ரிட் ஃபண்டு, இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. 2 ஃபண்டில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபண்டை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது. பட் வந்து இதில் வந்து கொஞ்சம் லோ ரிஸ்க்காக இருக்குது, இதில் போடுங்கன்னு சொன்னதுனால இதை போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து என்னுடைய இது டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன்ஸை நான் பார்க்குறதில்ல. ஆனால் நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் தான் இதை போட்டிருக்கேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் இருக்குது, ஐப்ரோ டச் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளே அதை வந்து தினம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ஃபண்டு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட்டில் எப்படி வந்து பணம் நம்ம கையில் இருக்கும்போது போட்டுட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த எஸ்ஐபிலையும் நீங்கள் பணத்தை போட்டதை உங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது ஆப் மூலமாகவே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். எவ்வளோ நாளும் வித்ட்ரால் பண்ணலாம், மொத்தமாகவும் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நம்ம ஆப் மூலமாக வீட்டில் இருந்தே பண்ணுறதுனால இது எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஐசிஐசியில் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கியிருக்கு, அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு கூடுதலான என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களால் கட்ட முடியல, ஒரு 3 மாதம் வேண்டாம், இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் கம்மியாக இருக்குது, டவுனாக இருக்குது, கட்ட வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போய் எவ்வளோ நாளைக்கு கட்ட வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபரை கட் பண்ணி வச்சுருவாங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 1 மந்த் ஒரு 6 மந்த் கழிச்சோ ஒரு 1 இயர் கழிச்சோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரினியூவல் பண்ணிவிட்டு திரும்ப தொடர்ந்து சேமிக்க முடியும். அந்த பணம் அப்படியே நம்மளுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சிருக்கிற ஆர்டி, எஃப்டி இதெல்லாம் விட இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது பெட்டரான ஒரு சேவிங் மெத்தடு தான் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு 6 வருடம் சேமித்தது மூலமாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற உங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கக்கூடிய பேங்க்கில் போய் கேட்டு இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கிறதுல நான் ஒரு ₹500 பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் பேங்க்கில் போய் விசாரித்து பண்ணிட்டீங்கன்னா மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது வந்து நீங்கள் ஒரு ₹500 தான் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 10 வருஷம் தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நம்ம பார்க்கும்பொழுது அது ஒரு நல்ல ஒரு அபராதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக நம்மளால் சந்தோஷத்தோடு ஏற்றுக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரியான சேமிப்பும் பண்ணாதவங்க பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.